இன்றைக்கி நம்ம பேச போகிற இந்த டாபிக் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இது வந்து உலகளாவிய ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க. அதாவது வேர்ல்ட் கிளாஸ் ஸ்டாண்டர்ட்னு சொல்லக்கூடிய ஸ்டாண்டர்டான எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்தியாவில், அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஸோ அப்படி இன்றைக்கி வந்து இந்த வேர்ல்டு ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத எப்படி வந்து நிர்ணயிக்கிறாங்க, எந்தெந்த கல்லூரிகள்லாம் உலகத்தரத்துக்கு உயர்ந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்ப்போம். எஸ், QS வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங் 2027ங்கிற ஒரு அறிவிப்பு வந்துச்சு. வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய தலைச்சிறந்த கல்லூரிகள் சொல்லக்கூடிய, தலைச்சிறந்த பல்கலைக்கழகங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இந்தியாவின் டாப் 20 யூனிவர்சிட்டிஸ் உலகத்தரத்தில் இந்திய உயர்கல்வி உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் பெருமையான விஷயம். யார் யாரெல்லாம் அப்படி உலகத்தரத்துக்கு உயர்ந்திருக்கிறாங்க, இதை ஏன் நம்ம கொண்டு வரோம் அப்படின்னு நினச்சா, நிறைய பேரண்ட்ஸ் என்ன கேட்குறீங்கன்னா, ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் போய் ஜாயின் பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. அந்த மாதிரி ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் எதெல்லாம் வந்து உலகத்தரத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி டீம்டு யூனிவர்சிட்டி அப்படிங்கிற பேரில் நிறைய டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருந்தாலும், சில டீம்டு யூனிவர்சிட்டிஸ் தான் உண்மையிலே உலகத்தரத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எஜுகேஷனை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லுங்க. இந்த QS ரேங்கிங் சொல்லுது. யார் யாரெல்லாம் பார்க்கலாம். இது எப்படி அப்படின்னா, இது ஒரு இன்டர்நேஷ்னல் ரெகனைசேஷன், இது ஒரு ரிசர்ச் எக்ஸலன்ஸ் பேஸ்ட் ரெகனைசேஷன், இது குளோபல் ரெப்புடேஷன், உலகத்தரத்துக்கான ஒரு உயர்வு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த QS ரேங்கிங்னா முதல்ல என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த QS ரேங்கிங் அப்படிங்கிறத குவாக்வர்லி சைமன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, உலகளாவிய உயர்கல்வி ஆய்வு மற்றும் மதிப்பீடு நிறுவனம். இது வந்து இந்த உலகளாவிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பீட்டு நிறுவனம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய வெவ்வேறு யூனிவர்சிட்டிஸை இவங்க வந்து மதிப்பீடு செய்கிறாங்க. எந்த அடிப்படையில் மதிப்பீடு செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எதையெல்லாம் வச்சு அவங்க அளவுகள் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா, அகடமிக் ரெப்புடேஷன், ஃபேக்கல்ட்டி ஸ்டூடெண்ட் ரேஷியோ, இன்டர்நேஷ்னல் ஃபேக்கல்ட்டிஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, குளோபல் ரிசர்ச் நெட்வொர்க் எந்த அளவுக்கு இருக்குது, அவங்களுடைய எம்ப்ளாயர் ரெப்புடேஷன் என்ன, ரிசர்ச்சில் இருக்கக்கூடிய சைட்டேஷன் சொல்லுது. அதாவது நம்ம ஒரு ரிசர்ச் சைட்டேஷன் சொல்லுது, நம்ம ஒரு ரிசர்ச்சில் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதுறோன்னு சொன்னால், அந்த ஆர்டிக்கலை உலகம் ஃபுல்லாக எத்தனை பேர் அவங்க ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கீடு அப்படிங்கிறத ரிசர்ச் சைட்டேஷன் சொல்லுவோம். இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ பேர் வந்து இங்கே படிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு, சஸ்டைனபிலிட்டி அண்ட் எம்ப்ளாயபிலிட்டிங்கக்கூடிய இந்த பேராமீட்டர்ஸ், இந்த 8 பேராமீட்டர்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த QS ரேங்கிங் அப்படிங்கிறது வந்து கொடுக்கப்படுது. இந்த ரேங்கிங் ஏன், இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு உலக அளவிய தரத்தினுடைய ஒரு அளவுகோல். இங்கே வேர்ல்டு கிளாஸ் ஒரு ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குது. ஒரு பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, உலகம் ஃபுல்லாக எப்படி பேசப்படுது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் உங்களுக்கு கிடைக்குது. அங்கே வந்து ஆராய்ச்சி அப்படிங்கிற பாயிண்டில் வந்து வெளிநாட்டு கூட சேர்ந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு கூட்டு ஆராய்ச்சி, அதாவது ஜாயிண்ட் ரிசர்ச் அப்படிங்கிற விஷயங்களை எந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிற பாயிண்ட்டுங்க. அப்புறம் வேலை வாய்ப்பு திறன், அந்த தொழில்துறையில் இங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஜாபில் வந்து அவங்களுடைய ஸ்டஃப்பை வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அப்புறம் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் விருப்பப்பட்டு வர்றாங்க. அதாவது இப்போ நம்ம நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளிநாடு போய் படிக்கிறாங்கன்னு கேள்விப்படுறோம். இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க எப்படி இந்தியாவை நோக்கி வராங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு பாட்டு இருக்குது. அப்போ சர்வதேச வருகை, இன்டர்நேஷ்னல் மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் எந்த அளவுக்கு இந்தியாவை நோக்கி வராங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது. ரிசர்ச் அவுட்புட், நிறைய பேர் ரிசர்ச் பண்ணுறாங்க, பேப்பரில் பண்ணுறாங்க, அது ப்ராப்பராக பண்ணுறாங்களா, அந்த ரிசர்ச் வந்து உண்மையிலே வந்து மக்களுக்கு போய் சேருதா, அந்த ரிசர்ச் அவுட்புட் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட்டு. அதுக்கப்புறம் குளோபல் ரெகனைசேஷன், உலக அங்கீகாரம் இந்த எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து நம்ம பார்க்குறோம். இதை பேஸ் பண்ணி தான் இந்த QS ரேங்கிங் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. 2027 முன்னணி கல்வி நிறுவனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வேர்ல்ட் கிளாஸ் யூனிவர்சிட்டிஸ்ன்னு பார்த்தோம்னு சொன்னால், நமக்கு IIT டெல்லி வந்து 118வது இடத்துல, உலகளாவிய இடத்துல IIT டெல்லிங்கிறது 118வது இடத்துல இருக்குது. IIT பாம்பேங்கிறது 134வது இடத்துல இருக்குது. IIT மெட்ராஸுங்கிறது 170வது இடத்துல இருக்குது. IIT கராக்பூருங்கிறது 205வது இடத்துல இருக்குது. IISc பெங்களூருங்கிறது 221வது இடத்துல இருக்குது. உலகளாவிய இடத்துல பார்க்கும்போது 20க்கும் மேற்பட்ட யூனிவர்சிட்டிஸ் வந்து, இந்திய யூனிவர்சிட்டிஸ் வந்து இடம் பிடிச்சிருக்குங்கிறது நமக்கெல்லாம் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுன்னா, தமிழ்நாட்டிலிருந்து சில கல்லூரிகள் வந்து உலகளாவிய தரம் வாங்கியிருக்கு அப்படிங்கிறது இன்னமும் பெருமைப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. அப்படி பார்க்கும்போது QS ரேங்கிங் 2027 படி வேர்ல்டு ரேங்க் 170வது ரேங்கை நம்ம IIT மெட்ராஸ் எடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால், உண்மையிலே த எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது உண்மைதான். இங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே இடம் கிடைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உண்மையிலே ஸ்டே பிளஸ்ட், அவங்களுக்கு ஒரு பிளெஸிங்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். 470வது இடத்துல நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி. ஏன் இதை நான் முக்கியமாக சொல்கிறேன்னா, நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி சரியில்லை, CEG கேம்பஸ் சரியில்லை, MIT கேம்பஸ் சரியில்லைன்னு சொல்லி நிறைய போஸ்டர் போட்டுட்டு, குறிப்பாக அந்த இன்ஸ்டாகிராமர்ஸ்லாம் நிறைய பேர் தப்பான கைடன்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அப்படி நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது எப்படி QS ரேங்கிங் வருது, அண்ணா யூனிவர்சிட்டி ரெகனைஸ் பண்ணி 470வது இடத்துல வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒட்டுமொத்த முயற்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது ஸ்டேட் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி 470வது இடத்துல உலகளாவிய இடத்துல இருக்குங்கிறது முக்கியமான விஷயம். அது தமிழ்நாட்டிலேருந்து இடம் பெற்றிருக்குன்னு நமக்கெல்லாம் பெருமையான விஷயமா இருக்குது.
அடுத்து 597வது இடத்துல நம்ம டீம்டு யூனிவர்சிட்டி விஐடி வெள்ளூர். நிறைய பேர் கேட்பீங்க, விஐடி போகலாமா சார், வேறு எங்கேயாவது போகலாமா சார், விஐடியில் படிக்கலாமா சார்? நான் எல்லாருக்குமே சொன்னது உண்டு, விஐடின்னு ஒரு கல்லூரி கிடச்சுன்னா மறுக்காமல் எடுத்துக்கங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது வேர்ல்டு ரேங்க்கில் 597வது இடத்துல நம்ம விஐடி வெள்ளூர் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி வித் ஸ்ட்ராங் இண்டஸ்ட்ரி கனெக்ஷன்ஸ், இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியாக இருக்குது. ஸோ மொத்தத்தில் தமிழ்நாட்டிலேருந்து இந்த 3 யூனிவர்சிட்டிஸ், பல்கலைக்கழகங்கள் வந்து உங்களுக்கு இடம்பெற்றிருக்குங்கிற ஒரு பெருமையான விஷயமா இருக்குது. வேறு என்ன சொல்கிறதுங்க, இந்த 3 யூனிவர்சிட்டிஸுக்கும் ஒரு ப்ரொஃபஸராக நம்ம வந்து ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடணும் தான் நம்ம ஆசைப்படுறோம். ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த 3 யூனிவர்சிட்டிக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டை உலக அரங்கில் பிரதிநிதித்துவப்படுத்தும் இந்த கல்வி நிறுவனங்களுக்கு மீண்டும் ஒரு பாராட்டுக்களை நம்ம தெரிவிச்சிடலாம். ஃபாரின் கொலாபரேஷன்ஸ் உண்மை நிலை என்ன, இது ஏன் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா, இன்றைக்கி நிறைய காலேஜில் நாங்கள் ஃபாரின் கொலாபரேஷன்ஸ் போட்டிருக்கோம், எம்ஓயு போட்டிருக்கோம், எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாரின் போயிருக்காங்கன்னு நிறைய போஸ்டர்ஸ் நம்ம பார்த்ததுண்டு. இந்த போஸ்டர்ஸ் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். வாட் டஸ் நாட் கவுண்ட், எதெல்லாம் நம்ம கவுண்ட்டில் எடுத்துக்கக்கூடாது. எம்ஓயு மட்டும் போதாது. நான் எம்ஓயு சைன் பண்ண ஃபாரின் யூனிவர்சிட்டி எம்ஓயு நிறையா பார்க்குறோம். இந்த எல்லா எம்ஓயும் பேப்பரில் நல்லா இருக்குதுங்க, ஆனால் ப்ராப்பராக இருக்கா செக் பண்ணுங்கள். பெயர் அளவிலான ஒப்பந்தம் போதாது. ஒரே ஒரு தடவை ஃபேக்கல்ட்டி போய் விசிட் பண்ணிட்டு வந்தாங்கன்னா போதாது. இப்போ நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் சொல்லி போயிட்டு ஒரு வாரம் 10 நாள் இருந்துட்டு வர நிறைய போஸ்டர் பார்க்குறோம், அதுவும் பத்தாது. ஸோ டாக்குமெண்டல் எக்ஸ்சேஞ்ச் வித்தவுட் அவுட்கம் இஸ் மீனிங்லெஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ ஃபாரின் கொலாபரேஷன்ஸ் அப்படின்னா உண்மையான ஃபாரின் கொலாபரேஷன்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது சில தமிழகத்தில் இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் உண்மையிலே அந்த தரத்துக்கு நகர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த தரத்துக்கு போகிற சில கல்லூரிகள் லிஸ்ட் என்னென்னு கேட்குறீங்க, ஃபோன் பண்ணுங்கள் சொல்கிறேன். உண்மையான இன்டர்நேஷ்னலைசேஷன் என்ன அப்படின்னா, ஜாயிண்ட் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ், இங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியும் ஃபாரின் யூனிவர்சிட்டியும் சேர்ந்து ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட் பண்ணி அதை ஒரு ப்ராடக்டாக மாற்றி மக்கள் சேவைக்கு கொண்டு வரணும், அதுதான் உண்மை. நம்பர் 2, ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச். இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ அங்கே போய் படிச்சுட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு கொலாபரேட்டிவாக ஒரு டிகிரியும் சரி ஒரு ப்ராஜெக்ட் அவுட்கமும் கொடுக்கணும். ஃபேக்கல்ட்டி எக்ஸ்சேஞ்ச், இங்கே இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டி அங்கே போய் ஒரு 6 மாதம் ஒர்க் பண்ணுறது, 1 இயர் ஒர்க் பண்ணுறது, அங்கே இருக்கிறவங்க இங்கே வந்து ஒர்க் பண்ணுறது, இது உண்மையிலே நடக்கணும். இன்டர்நேஷ்னல் பப்ளிகேஷன்ஸ், அதாவது 2 யூனிவர்சிட்டிஸ், இங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி இன்னொரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி சேர்ந்து ஜாயிண்ட் பப்ளிகேஷன்ஸ் அல்லது ஜாயிண்ட் ப்ரப்போசல் கொடுக்கணும். குளோபல் இனோவேஷன் ப்ராஜெக்ட்ஸ், உலகளாவிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்குற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ஸை செய்யணும். இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன்ஸ் அப்படிங்கிறது முழுமையாக இருக்கணும். ஸோ இது எல்லாம் முக்கியமான ஒரு அளவுகோல். எப்போ நம்ம வந்து உலகத்தரத்துக்கு உயர்ந்துட்டோம் அப்படிங்கிறதுக்கு, இந்த மாதிரி உலகத்தரத்துக்கு உயர்வதற்காக சில கல்லூரிகள் உண்மையிலே முழு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே அந்த கல்லூரிகளை நம்ம பாராட்டி தான் ஆகணும். அந்த காலேஜஸில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருமை தான். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் காலேஜஸ் இருக்கானா, கண்டிப்பாக வளர்ந்துட்டு வந்திருக்கக்கூடிய சில கல்லூரிகள் நம்ம வரல விட்டு என்னன்னா, அந்த கல்லூரிகள் என்ன தெரிஞ்சுக்கணும் தான் ஆசைப்படுறீங்க, ஃபோன் பண்ணுங்கள் சொல்கிறேன். நாம் இன்னும் செல்ல வேண்டிய தூரங்க, ரோட் மேப் ரொம்ப பெருசாக நம்ம போட வேண்டிய கட்டாயம் இருக்குது. குளோபல் ஸ்டாண்டர்டுக்கு நம்ம போகணும் அப்படின்னா நம்ம ரிசர்ச் கல்ச்சர் கண்டிப்பாக வளரணும். இன்டர்நேஷ்னல் ஃபேக்கல்ட்டி அதிகப்படுத்தணும். அங்கே இருக்கிற ஃபாரின்லேருந்து இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் இங்கே வரணும், அவங்க இன்புட்ஸை ஷேர் பண்ணணும். ஒன் டே வந்து ஒரு கெஸ்ட் லெக்சர் கொடுத்துட்டு போனால் மட்டும் பத்தாது. இங்கே இருந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க நிறைய இன்புட்ஸ் கொடுத்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து கொலாபரேட்டிவாக ப்ராஜெக்ட்ஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயங்கள் இருக்குது. வேர்ல்ட் கிளாஸ் லெபார்ட்டரிஸ் நம்ம கிரியேட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ரிசர்ச் சென்டர்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம வந்து இப்போ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் நிறைய சொன்னாலும் அது வந்து உலகத்தரத்துக்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நோக்கி பயணிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. குளோபல் பார்ட்னர்ஷிப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில கல்லூரிகள் இதுக்கெல்லாம் முன்னாடியே முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய சேர்மன்ஸ்லாம் ஃபாரின் ட்ரிப்பில் இருக்காங்க. நிறைய கொலாபரேஷன்ஸ்க்காக முழு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. கூடிய விரைவில் நிறைய ஃபாரின் கொலாபரேஷன்ஸ் வரும்னு நம்பப்படுது. அந்த சில கல்லூரிகள் நம்ம வந்து கூடிய விரைவில் உங்களுக்கு நான் எந்த கல்லூரிங்கிறத நான் சொல்கிறேன். இனோவேஷன்ஸ் எக்கோ சிஸ்டம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து உண்மையிலே வந்து இருக்கணும். அதாவது வலுப்பெற வேண்டும். எதுக்கு? ஸ்டார்ட் அப் கல்ச்சர் போன்ற விஷயங்கள் வந்து அதிகமாக வந்து நமக்கு வந்து அதிகமாகணும். எம்ஓயு அப்படிங்கிறது வெறும் பேப்பர் இல்லாமல் ரியலிஸ்டிக்காக இருந்தால் உண்மையிலே நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனலாக என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னா, இந்த வீடியோ பேசுகிற முக்கிய காரணமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில கல்லூரிகள், சில பல்கலைக்கழகங்கள் உலகத்தரத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லணுங்கிறதுக்காகவும் தான். ரெண்டாவது, உலகத்தரத்துக்கு உண்மையிலேயே ஒரு கல்லூரி போயிடுச்சா அப்படின்னா எந்தெந்த பாயிண்ட்ஸை வச்சு அது போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம அளவிடுறதுக்காகவும் மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கொடுத்தோம். உலகத்தரம் என்பது விளம்பரத்தில் இல்லை. திருப்பியும் சொல்கிறேன், உலகத்தரத்தை நாங்கள் வளர்ந்துட்டோம் அப்படிங்கிறது வெறும் விளம்பரத்தில் மட்டும் இல்லை. அது ரிசர்ச், இனோவேஷன்ஸ், குளோபல் இம்பேக்ட் ஆகியவற்றில் உள்ளது. இந்த 3 பார்ட்டும் ரொம்ப ரொம்ப ஒரு கல்லூரிக்கு தேவை. இதை நோக்கி இப்போ தான் நம்ம நகர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஐஐடி மெட்ராஸ், அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் விஐடி வெள்ளூர் மற்றும் QS ரேங்க் 2027 இடம்பெற்ற அனைத்து இந்திய பல்கலைக்கழகங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த
பாராட்டுகளையும் நன்றியை நம்ம அதை தெரிவிக்கலாம். நம்ம எல்லாருமே சேர்ந்து பாராட்டுகள் கொடுக்கலாம். யார் யாரெல்லாம் பாராட்டணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ஸில் உங்களுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் உங்களுடைய ஃபெலிசிட்டேஷன்ஸை கொடுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நீங்கள் கொடுக்குற அந்த உற்சாகம் தான் மென்மேலும் நிறைய கல்லூரிகளும் நம்மளுடைய குழந்தைகளும் வளர்கிறதுக்கான ஒரு நல்ல உத்வேகமாக இருக்கும்னு நம்புகிறோம். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். பை பை. See you.